18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல உங்களை குசிப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? அத்வானிக்கு கார் ஓடுறாரு மோடி, அத்வானிக்கு ரதத்தை ஓடுறாரு மோடி. அப்படிப்பட்ட அத்வானியே உனக்கு 75 வயசு ஊருக்கு போயிருக்காரு. ஆனா இவருக்கு 75 வயசு தான் இருப்பாங்க. ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும். நாட்டின் பூர்வீக குடி கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற மீனவர் மக்களுக்கு 90% மக்கள் கடற்கரை கிராமங்களிலே சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடிய பிறகும் இன்னும் அவர்கள் நிலமற்றவர்களாக வாழ்கின்ற வீட்டுக்கு பட்டாற்றவர்களாக வாழ்கிறார்கள். தர்பாரோட தொடக்கமே செம பாசிட்டிவா தொடங்குற மாதிரி மத்திய அரசோட DRDO ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணிருக்காங்க. 3 முறை நடந்த சோதனையும் வெற்றிகரமா நடந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாமா? திருத்தணி பக்கம் போய் பார்த்தா மழை பெய்யுது, எதுக்கு தனியா வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சோப்பை போட்டு 2 பேரும் ஒரு குளியல போட்டுருக்காங்க. பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய மையழகன் படத்தோட சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க. அதுல அண்ணன் பேசியிருக்கிறாரு பாருங்க. அவங்க அண்ணனும் அண்ணியும் பயங்கரமா பாராட்டினாங்க அப்படின்னு நெகிழ்ச்சி பொங்க பேசியிருக்க. அப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த படத்தை பத்தி இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ணி முந்தனே தான் படம் பார்த்தேன். ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா ரிலீஸ் பண்ணி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் தான். இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணுங்க. இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா இங்க இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஒரு பக்கம் அண்ணன் கார்த்தி இப்படி உணர்ச்சி பொங்க பேச, இன்னொரு பக்கம் பிரபல பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ இருக்காங்கல்ல, அதான் விருது கூட இருக்காங்களே, அந்த விருதுக்கு நன்றி சொல்ற மாதிரி அவங்களும் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறாங்க. Namaste, this is Bombay Jayashree here and I'm grateful for this incredible honor of the National Award conferred by the Government of India for a Malayalam song that I have sung in the film Saudi Bellaka. I'm thankful to the music composer Pali Francis for giving me such a charming song, Chayum Veyil, and I'm looking forward to sharing the stage and event with multilingual artists across various streams from everywhere in India. Thank you again. அதாவது அத்வானிக்கு ரத ஓட்டினாருங்க ஒருத்தர், அதாங்க அவர் தாங்க பிரதமர். ஆனா பாருங்க, அவரையே ஒரு ஓரம் கட்டிட்டாரு. ஆனா நம்ம கட்சி அப்படிலாம் இல்லைங்கோ அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்க. அப்படி இந்தியாவிலே அனைத்து அண்ணாவோட முன்னேற்றங்களும் ஒரு வெற்றி கொண்டுதான் ஜனநாயக அண்ணா திமுக மாணவர்கள் சொல்லுவோம், மாணவர்கள் சொல்லுவாங்க. சொல்லி வீட்டில் பேசுறோம். 75 வயசு முன்னே பதவி வேணும். அவர் பதவி விட்டு அத்வானி வந்து எல்லாரும் வந்துட்டார். அத்வானிக்கு கார் ஓடுறாரு மோடி, அத்வானிக்கு ரதத்தை ஓடுறாரு மோடி. அப்படிப்பட்ட அத்வானியே உனக்கு 75 வயசு ஊருக்கு போயிருக்காரு. ஆனா இவருக்கு 75 வயசு தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ரோடு பாலம் எல்லாம் யார் கொடுத்தது? நாம கொடுத்ததுதான். அவங்க என்னங்க பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அடுத்த தேர்தல் நாம தான், அதனால பயப்படாம ஜாலியா இருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட பேசியிருக்க. அப்படி எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி 4 வருஷம் கொடுத்தார். கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள்ல வளர்ச்சி கொடுத்திருக்காங்க. கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்திருக்காரு எடப்பாடியார். இருக்கக்கூடிய சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு சொல்லிட்டே போலாம். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எல்லா சாலை விரிவாக்கம், 10 திட்டம், 20 வருஷம் ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 எல்லாம் கொடுத்தது யார்?
ஸ்மார்ட் சிட்டி எல்லா திட்டம் அதிமுக. திமுக 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. திமுக ஒரே ஒரு திட்டம் கோயம்புத்தூர் போனதுன்னு சொல்லுங்க. எந்த திட்டம் கிடையாது. மருந்தடிக்கிறது இல்ல, மாநகராட்சி மருந்தடிக்கிறாங்க, எதுவுமே இல்லை. ஆகவே இந்த கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பாத்தீங்கன்னா கூட்டமா நிற்போம். ஒரு 200 பேர் ஒரு பூத்துக்கு 100 பேர் நிற்போம். திமுக 4 பேர் நிற்பான். கரெக்டா உள்ள போய் வேலை செய்வான், பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவான். ஆகவே கவனமா இருக்கணும், கவனமா இருந்து பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நம்முடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொருடைய பங்கு என்ன? அந்நியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகளை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி மீனவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கச்சத்தீவை மீட்கிறது மட்டும்தாங்க ஒரே வழி, அதை எப்படியாச்சும் மீட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கச்சத்தீவு மீட்டு எடுக்கிறது தான் நிரந்தர தீர்வு, வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவும் சாத்தியமே இல்லை. இல்லாட்டி கண் தொடைப்பு மாதிரி சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இறந்தவங்களுக்கு காசை கொடுத்து இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, பல வருஷம் போயிட்டு இருக்குங்க. நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறது தான் தீர்வு. நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் அதை செய்யணும். ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏப்பா தொழிலாளர் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்கப்பா, இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா திராவிட மாடலை பத்தி மக்கள் வேற மாதிரி யோசிக்கிற மாதிரி யாரும் பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி தொழிலாளிகளுக்கு சங்கத்தை பதிவு செய்து கொடுப்பது என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையான உரிமை. அந்த அடிப்படையான உரிமையை தமிழக அரசும் தமிழக தொழிலாளர் நலத்துறையும் செய்து கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் 4 வாரங்களாக தொடர்ந்து அந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மிரட்டி உருட்டி பணிய வைக்கக்கூடிய முறையில் சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அதனை கண்டித்து அந்த தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்று சங்கத்தை பதிவு செய்து அளிக்க வேண்டும் என்ற கோரி வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய கட்சிகளின் சார்பில், இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைக்கு ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தமிழக காவல்துறை, தமிழக அரசு சாதாரணமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வழங்க வேண்டிய அனுமதியை கூட வழங்காமல் காவல்துறையினர் ஏராளமாக குவித்து யாரையுமே இங்க அணி சேர்க்க விடாம, யாரையுமே ஒன்னா சேர விடாம இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கடைசி நேரத்திலே மறுத்திருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே கூட்டணியில் இருக்கிற இன்னொரு தலைவர் என்ன சொல்றாருன்னா, உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கோரிக்கை முன்வச்சிருக்க. அப்படி நாளுக்கு நாள் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இங்கு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை ஆண்டுகளாக வாழ்றாங்க, அவருடைய தாய்மொழி என்ன, அவங்க அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன கல்வி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன, அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, பட்டா இருக்கா. இந்த நாட்டின் பூர்வீக குடி கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற மீனவர் மக்களுக்கு 90% மக்கள் கடற்கரை கிராமங்களிலே சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு பொன்னு விழாவை கொண்டாடிய பிறகும் இன்னும் அவர்கள் நிலமற்றவர்களாக வாழ்கின்ற வீட்டுக்கு பட்டாற்றவர்களாக வாழ்கிறார்கள். ஆக இதையெல்லாம் குறித்து ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை இந்த மாநில மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அல்லது மாநில அரசுகள் எடுத்தால்தான் அது சரியான தரவுகளாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மாநில அரசுக்கு அனைத்து தரவுகளுடன் கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நடப்பதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவில் எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில். அதனால் நீங்கள் எடுங்க. அதுக்கு தடை ஒருவேளை உச்சநீதிமன்றங்களோ மாநில அரசோ தடை விதித்தால் நாங்கள் வீரியமாக இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டங்களை அரசின் பக்கம் நின்று போராட தயாராக இருக்கிறோம். திடீர்னு ஏர்போர்ட்ல இருந்து வெளியில அந்த அண்ணன் ஜி.கே. வாசன் கிட்ட நம்ம மக்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஏகப்பட்ட பதில சொல்லியிருக்கிறாரு, பாருங்க. புதிய கட்சியினுடைய தொடக்கம் எப்பொழுதுமே மாநாட்டில் தான் அமையும் என்பதிலே மாற்றிருக்க கிடையாது. பல கட்சிகளுடைய தொடக்கம் மாநாடு, இதில் தவறு கிடையாது. மேலும் அவருடைய வருங்கால கொள்கைகள் என்ன, எந்த திசையிலே அவர் பயணிக்கிறார் என்பதெல்லாம் வாக்காளர்கள் புரிந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்களே எல்லா கட்சிக்கும் எஜமானர்கள்.
மக்கள் பணி இயக்க பணிக்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுக்கிறார் என்பது மாற்று கருத்து கிடையாது. அதாவது சென்னை மக்களுக்கு தாங்க மழைன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் வெளியில போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆஹா மழை பெய்யுதே சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. தாதண்டி ஒரு ரூமா இருந்தாலும் அது ஒரு குழந்தை தானே, என்ன ஆட்டம் போடுது பாருங்களேன். என்னம்மா அடி வாங்க போற பாரு. தூங்க மாட்டேன், அடி வாங்க போற பாரு. கடந்தா மெல்ல கடந்தா. இங்க பாருங்க, எத்தனை உறவுகள் இருந்தாலும் நண்பர்கள் என்னைக்குமே நண்பர்கள் தாங்க. தன்னுடைய நண்பன் 32 வருஷத்துக்கு முன்னாடி காலமாக்கியிருந்தா கூட அவருடைய நினைவா வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ட்ரம்ஸ் பேரு அப்படின்ற மாதிரி மகேந்திர பாகுபலியிடம் நான் அப்படின்னு டொம்மு 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 டொம்முன்னு நம்ம பிரதமர் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் வெளியா இருக்குது மகாராஷ்டிரால. பாருங்க, சிறார் குற்ற சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்குதுங்க. இந்த கோயம்பேட்ல பாருங்க, கடையில யாரும் இல்லாத நேரமா பார்த்து நோட்டம் விட்டு 2 சின்ன பசங்க மொபைல்லாம் திருடிட்டு போறாங்க. சிசிடிவி காட்சியெல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, ஒழுங்கா படிங்கப்பா. பாருங்க, கார் வச்சிருந்தா மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டா பண்ணுங்க. ஆயில் கரெக்டா இருக்குதா, சர்வீஸ் கரெக்டா பண்ணிருக்கிறோமா, அந்த மாதிரிலாம் பாத்துங்க. பாருங்க, ஒசூர் பக்கம் கார் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே பத்தி எரிஞ்சிருக்குது. நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் நடக்கல. இந்த மாதிரி விபத்துல நடக்கவே கூடாதுன்னா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். ஆமா, என்னப்பா ஸ்வீட்டை மட்டும் செஞ்சு வச்சா போதுமா, யாரு டேஸ்ட்லாம் பாக்குறது அப்படின்னு எலி ஒன்று ஸ்வீட்லாம் அப்படியே டேஸ்ட் பார்த்துருக்கிற காட்சி ஒன்று வெளியாயிருக்குது. ஸ்வீட் வாங்க போறப்ப கொஞ்சம் உஷாரா இருங்க. நல்ல நீட்டா இருக்குதா, கரெக்டா பண்ணிருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க.
இந்த வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு குறுக்க நெருக்க அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. கொஞ்சம் டீசெண்டா ஓட்டுங்க. அப்பெல்லாம் ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே பாருங்க. அப்புறம் என்ன, ஜாலியா பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா பாருங்க, கடையை சாத்துற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா